இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காலை தியானம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா அநேக பாடுகளை அனுபவித்தான். சத்ரு அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு ஒரே நாளில தன்னுடைய சொத்துக்கள், உடைமைகள், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நின்றான். ஆனாலும் அவன் தேவனுக்கு உத்தமனாகவே இருந்தான். உன் மனைவி சொல்றா, இதுக்கு மேல உன் வாழ்க்கையில நீ இழக்க வேண்டியது என்ன இருக்கு, இன்னும் உன்னுடைய உத்தமத்துல நீ ஏன் நிலைச்சு நிக்கிற அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறா. ஆனாலும் யோபு ஆண்டவரை தூஷிக்கல, தன் இருதயத்துல தேவனை தூஷிக்காமல் இருந்தான். பாருங்க, நம்முடைய லைஃப்ல கூட அநேக பிரச்சனைகள் வழியா நம்ம போகிறோம். உண்மையா தான் இருக்கிறோம், உத்தமமா தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அப்படி அனுமதிக்கப்படும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். யோபும் அப்படிதான் சோர்ந்து போன சூழ்நிலையில அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கேன் ஆண்டவரே, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் அவன் ஆண்டவரை வினவிக்கொண்டே இருந்தான். பாருங்க, அது எல்லாவற்றிற்கும் விடையாக யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க ஆட்கொள்கிறீர், உம்முடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறீர். அதனால ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதை நீங்க செய்வீங்க, அது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு அவன் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வழியா போகும்போது நம்ம ஆண்டவரை வினவுவது தவறல்ல. பட் அதையே ஒரு புலம்பலாய் நம்ம செய்து கொண்டிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மாறாக அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு தெரியும், அவர் எனக்கு நல்ல தகப்பன், அவர் எனக்கு செய்யறது நல்லதாக தான் இருக்கும், என்னை அவர் கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, நம்ம சூழ்நிலையை குறித்து பயப்படுறோம். ஆனா எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் இன் கண்ட்ரோல், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அது இருக்குது. ஆகையினால நம்ம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் காரியம் அறியாத, புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் அலப்பினேன். பாருங்க, அவன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த உடனே 41 அதிகாரம், அதுக்கப்புறம் அதிகாரம் இல்லை, ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுடைய சூழ்நிலையை மாற்றி அவனை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம உண்மையா இருக்கிறோம், உத்தமா இருக்கிறோம், ஆனாலும் பிரச்சனையும் போராட்டமா இருக்கு, அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. சீக்கிரமா இறங்குவாரு, சீக்கிரமா நம்ம ரட்சிப்பாரு, சீக்கிரமாய் நம்ம இழந்ததை அவர் மறுபடியும் கொடுப்பாரு. அதாவது பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் இடத்துல பாடுகள் பெருகுகிறது போல ஆறுதலும் நமக்கு பெருகுகிறது. பாடுகளை அனுமதிக்கிறவர் ஆறுதலையும் அனுமதிக்கிறார், ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.